ஹலோடா விஜேஷ், வெல்கம் பேக். நான் உங்கள் அனுபி. நீங்கள் பார்த்துட்ருக்க டிக்குக் ஃபேக்ஸ். அப்படியே இந்த வீடியோ எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கடா. அப்படியே கட் பண்ணி ஃபோன் பண்ணால் ஆஃபீஸில் தான் செக்கி தான் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கான். டே ஃபோனே எடுக்கவே இல்லை. அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்கான் செக்கி. ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். டே தான் எடுத்துடுறான். சொல்லு செக்கி, எதுக்கு இத்தனை தடவை ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கா? டே, உனக்கு ஃபோன் எடுக்க இவ்வளோ நேரம் மாட்டேன். நான் தான் பாப்பா பார்த்துட்டு உனக்கு தெரியல செக்கி. அப்புறம் என்ன? எங்கே பாரு டே, நீ எப்போ பார்த்தாலும் பாப்பாவை தான் கவனிச்சிட்ருக்க. என்ன எங்கன்னா கவனிக்கிறியா? என்ன பேசுகிற செக்கி? அவன் குழந்தை, சரியா? நீ என்ன குழந்தையா? என்ன டே இப்படி பேசுகிற? அப்போ என்ன கண்டுக்க மாட்டியா? ஐயோ சிக்கி, பாப்பா அழுகுறோட ஃபோனை வைக்கிறேன், அப்புறமா கால் பண்ணுறேன். டே இருடா. இதுக்கு மேலே ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டான். பாப்பான்னு பாப்பாவே பார்த்துட்டு இருப்பான். ஐயோ சிக்கி, அவசரப்பட்டு குழந்தை பேத்துக்கிட்டியோ. சரிடா. இப்போ அப்படியே கொஞ்ச நேரம் ஸ்கிப் ஆகுது. சிக்கியே தான் வீட்டுக்கு வரான். டீ தான் கிச்சன்லேருந்து குக்கிங் பண்ணிகிட்ருக்கான். அப்போ வீட்டுக்கு வரான். பொண்டாட்டி எங்கடா இருக்க? ஐயோ போச்சு, இவனை வந்துட்டேன்னா பாப்பாவும் சமாளிக்கணும், இவனையும் சமாளிக்கணும். ஐயோ இங்கே தான் இருக்கேன் ஜேகே கிச்சனில். இப்போது ஜேகே தான் போயிட்டு பேக்கப் பண்ணிக்கிறான் டிவி டைட்டாக. என்ன சாருக்கு அந்த என்ன வேணும்? ஒன்றும் வேணா. அப்படியா? அதிசயமாக இருக்கே, இப்படிலாம் பண்ண மாட்டே. ஏன்டா ஹக்தனடா பண்ண, அதுக்கு என்ன இப்படி இத்தனை கேள்வி? இல்லை ஜேகே, நீ இந்த மாதிரிலாம் பண்ண மாட்ட. ரீசன் என்ன? நாங்கள் சொல்லிட. ரீசன்லாம் ஒன்றும் இல்லட்டே. ஏதான் கையில் கரண்டி வச்சுட்டு கேட்டுட்ருக்கான் டர்ன் பண்ணி ஜேகே கிட்ட. இப்போ எனக்கு இது கொடு, அந்த கரண்டியை கொடு. எதுக்கு இதெல்லாம் வச்சுக்கிட்டு? அடியோர் மாஸ்ட்டு பேசலாமே. ஜேகே, நீ பண்ணுறது ஏதோ சரியில்லை. என்ன நீ பேசு, நானாக கண்டுபிடிச்சா என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது. அங்கே சொல்லிடு. இதான் டேவோட ஹேண்டை பிடிச்சி ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க, தடவி கொடுத்துருக்க மாதிரி. ஜேகே, இப்போ எதுக்கு என் கையை போட்டு பிசைஞ்சிட்ருக்கா? இப்போ என்ன சொல்லவே மாட்டியா? அது வந்துட்டே, அது சொல்லுடா. என்ன, எனக்கு வேலை இருக்குது. அது பொண்டாட்டி. என்ன சொல்லு? எங்க பாரு, பாப்பா வேணா அழுவா. தள்ள, நான் போகணும். இப்போது டீ தான் போகிறான் பாப்பாவை பார்க்க. இப்போது ஜேகே தான் அங்கே நின்றுட்டு யோசிச்சுட்டு இருக்கான் எப்படி சொல்லுதுன்ட்டு. ஐயோ எப்படி நான் சொல்லுவேன்? சொன்ன கத்துவானே, சமாளிக்க முடியாது. ஐயோ பூச்சிதான். இப்போது டீ தான் மறுபடியும் கிச்சனுக்கு வரான். ஜேகே, இப்போ என்ன நின்றுட்டுருக்க? எனக்கு குக்கிங் பண்ணும், ஹெல்ப் பண்ணுறியா? சும்மா தானே இருக்கா? டே, நான் சொல்ல வேண்டிய சொல்லலடா. சரி சொல்ல. என்ன? அது டே, நான் ஊருக்கு போகிறேன். என்னது, ஊருக்கு போறியா? என்ன சொல்கிற ஜேகே? ஐயோ பூச்சிடா, யாரை கோபுறே, சமாளிக்க முடியாது. எனக்கு கண்ட்ரோல் பண்ணது ரொம்ப கஷ்டம். அது டே பிஸ்னஸ் ட்ரிப்டா, பிஸ்னஸ் மீட்டிங்காக போகிறேன். ஒரு 1 வீக் அங்கே தான் ஸ்டே பண்ணணும். இப்படிலாம் முறைக்காத, வேணாம். என்னாச்சுக்கே? நான் பாப்பா வச்சுட்டு எப்படி இருப்பேன் தனியாக? கொஞ்சம் யோசிச்சேன். பிஸ்னஸ் மீட்டிங் இப்போ பார்த்தாலும் நான் போயிட்டுருக்கேன். திருப்பியும் அதே ஃபஸ்ட் ஆச்சு 2 days 4 days சொன்னேன். இப்போது 1 வீக் ஆகும் சொல்கிறேன். எனக்கு டென்ஷன் வந்துச்சுக்கே. போ இங்கேருந்து. இப்போது பேபி தான் அழுகுறான். பச்சைக்கே தான். டே இங்கே பாரு, நீ பேபியை தூங்கிட்டு இருக்கவனா ஏன் கத்தி எழுப்பி விட்டுட்ருக்க? அப்புறம் அழுகுறான். நீ ஏன் அவனை பார்த்துக்கோ, நான் போகிறேன். இப்போது டே தான் ரூமுக்கு போயிடுறான் கோமா. இப்போது ஜேகே தான் பேபியை தூக்கி சமாதானம் பார்த்திட்டு இருக்கான். பேபி சமாதானம் ஆகலை.
டே கிட்ட தான் எடுத்துகிட்டு போகிறான் ரூமுக்கு. டே தான் ஜெகே பார்த்து மறைக்கிறான் பயங்கரமா. என்ன அவனை கூட நான் பார்த்துக்க முடியாதா? அதுதான் சமாதானம் பற்ற மாட்டேன், உன்னை கூட்டிகிட்டு வந்துடுவேன் என்கிட்ட. டேய் இங்கே பாரு, பாப்பாவுக்கு பசி இருக்குதுடா, கொஞ்சம் ஃபீட் பண்ணண்டா அவனுக்கு. அங்கே பாரு இப்படி அழுகுறான் கூட, அவனை நானே பார்த்துக்குறான். இப்போது ஜெகே தான் போய்ட்டு டே பக்கத்தில் உட்காடுறான். டே தான் பார்த்து பயங்கரமாக மறைச்சிட்ருக்கான். பொண்டாட்டி இங்கே பாரு, இது கோபமாக இருக்கா? ஏன்னா 1 வீக்கு தானே சொன்னேன் ஊருக்கு போகிறேன்ட்டு, அதுக்கு என்ன இப்படி கத்துற? 1 வீக்கு நீ ஃபஸ்ட்டு என்ன சொன்ன தெரியுமா ஜெகே? நான் ஊருக்கே போக மாட்டேன் அப்படின்னு. ஆனால் இப்போது மாதம் மாதம் என்ன பேர் ஜெகே ஊருக்கு போகிறேன்ட்டு. அப்போ யோசிச்சு பாரு, ஃபஸ்ட்டு ஆச்சு பரவாயில்ல, இப்போ பேபி இருக்கும்போது நீ பாட்டுட்டு போகிற. இப்போ நான் அவனை மட்டும் இப்படி தனியாக பார்த்துப்பேன் சொல்லு? பொண்டாட்டி எனக்கு புரியுதுடா, ஆனால் என்ன பண்ணுறது, பிஸ்னஸ் மீட்டிங் சொல்லிட்டாங்க, போகாமல் இருக்க முடியுமா? சொல்லு. போட்டே தான் அந்த மாதிரி அமைதியாக ஆயிடுறான் பாப்பாவை பார்த்துக்கிட்டே. ஜெக்கிக்கு புரியுது என்னன்ட்டு. இப்போ ஜெக்கி தான் பாப்பா வாங்கி தொட்டிலில் போட்டு டே பக்கத்தில் வந்து உட்காந்துச்சு டேவோட சின்ன பிடிச்சி இங்கேயும் பார்க்குற வைக்கிறான். இங்கே பாரேன், இங்கே பாரேன், இதுக்கு தான் அழுவேன். 1 வீக் தானே, நான் ட்ரிப் கேன்சல் பண்ணிவிடுவா சொல்லு? நீ சொன்னீன்னா நான் கேன்சல் பண்ணிடுறேன். நான் ஜெகே போயிட்டு வா, நான் பார்த்துக்குறேன். பாருட்டி இப்போ எதுக்கு நீ அழுதுட்ருக்க சொல்லு? இல்லை ஒன்றும் எனக்கு வேலை இருக்கு, நீ பாப்பா பார்த்துக்கோ, நான் போகிறேன். இப்போ டே தான் எஞ்சி கிச்சனுக்கு போகிறான். ஜெகே வந்தால் பின்னாடி எஞ்சி போகிறான். இப்போ ஜெகே தான் போயிட்டு டேவை பேக்கப் பண்ணிக்கிறான் டைட்டா. ஜெகே நீ என்ன பண்ணுறா? வீட்டு பாப்பா போய் பாரு. பொண்டாட்டி என்னடா இப்படிலாம் கூப்பிடாதடா சரியா? வேறு பாப்பா வேற இருக்குன்னு இந்த மாதிரி அடிக்கடி கோவப்படாத சரியா? உடம்பு தானே அதுவும் புரிஞ்சுக்கோ, டென்ஷன் ஆகாத. சொல்லுடா செல்ல பொண்டாட்டி. என்ன ட்ரிப்புக்கு நாங்களும் வரலாமா? என்னது டேய், இந்த பிஸ்னஸ் ட்ரிப்புடா. பிஸ்னஸ் ட்ரிப்பில் நீங்கள் எப்படி வர முடியும்? இப்போ நாங்கள் வர முடியாதா? இங்கே பாருட்டே, அந்த பாப்பாவும் இப்போ தான் நீ வந்து பேபி பிறந்திருக்கு புரிஞ்சுக்கோ சரியா? உடம்பு செட் ஆகுதுடா ட்ராவலுக்கு புரிஞ்சுக்கோ. பாப்பா இருக்கான்ல, பாப்பா பார்த்துட்டு நீ வீட்டில் இரு. நான் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வரேன் சரியா? புரிஞ்சுதா? மிஸ் பண்ணுவேன்டா ரொம்ப. நான் கூட தான் என் பொண்டாட்டி ரொம்ப மிஸ் பண்ணுவேன். இப்படிலாம் கிட்ட வரக்கூடாது, தள்ளிப்படா. என்னடா ஒரே ஒரு கிஸ் தானே கிட்ட வந்தேன் கொடுக்க வந்தால கிட்ட, ப்ளீஸ் ஒன்றே ஒன்று வர மாட்டேன். போய் பாப்பா பார்த்துக்கப்போ. இது என்ன? விட மாட்டேன்ட்டு இப்படி தான் டைட்டாக வச்சுப்பேன். பா என்ன ஸ்மெல்லுடா அது? ஐயோ பொண்டாட்டி ஜேகே போடா, இப்போதான் பாப்பாவை பார்த்துக்கூடா. அழ போகிறான் தனியாக தான் அழுவான்டா, போய் பாரு. உனக்கு பசிக்கொண்டு நான் குக்கிங் பண்ணல, போய் பாப்பா பார்த்துக்க போ. நான் போகிறேன் பாப்பா பார்த்துக்க, ஆனால் எனக்கு ஒன்று தான், நான் போகிறேன். என்ன? எனக்கு கிஸ் வேணும். என்ன டீ ஜேகே பேசாத அந்த மாதிரி. இப்போது ஜேகே தான் டே அக்குங்க மாதிரி இப்போ டைட்டாக பிடிச்சிக்கிறான். டைட்டாக பிடிச்சி அவன்கிட்ட இழுத்து இப்படி கிஸ் பண்ணுறான் பயங்கரமாக. பேசாதடா என்ன ஒரு 5 minutes ப்ளீஸ்டே. பாப்பாலும் 2 விட்டுருன்னு
போகலாம் இரு. தள்ளி பூச்சிக்கு பாப்பா அழுதுட்ருக்கான். போட்டே தான் ரூமுக்கு போயிட்டு பாப்பா தூக்கி சமாதானம் பற்றிக்கிட்டு இருக்கான். பாப்பா தான் பயங்கரமாக அழுதுட்ருக்கான். பூச்சிக்கு தான் வரான். இதுக்கு ரொம்ப நேரமாக அழுதுட்ருக்கான். நீ எப்போ வந்து என்னாச்சு பாப்பாவுக்கு? எதுக்கு ரொம்ப நேரமாக மாதிரி அழுதுட்ருக்கான்? தெரியலச்சிக்கு தெரியல என்னன்ட்டு ரொம்ப நேரமாக அழுதுட்ருக்கான். அது ரொம்ப நேரமாக அழுதுட்ருக்கானோ கூட உனங்க. ஐயோ ஏன்டா இப்படி ரொம்ப நேரமாக அழுதுட்ருக்கான்? தெரியலச்சிக்கு எங்கே கத்துறேன் எனக்கு இன்னும் தெரியல. ரொம்ப நேரமாக அழுதுட்ருக்கான். எதுக்கு நீ ஆரம்பிக்கிறாரோ அது நீ வாங்கிடு. 2 பேரும் தான் பேபியை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு டாக்டர்கிட்ட பேசுகிறாங்க. நீங்கள் பாருங்க, பேபிக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டொமக் பெயின் தான், அது வேறு எதுவும் இல்லை பெற மாதிரி. சரியா? நீங்கள் மில்க்கு மட்டும் ஃபீட் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் டைமிங் பண்ணி எடுத்துக்கோங்க. பேபிக்கு வேறு எந்த ஃபுட்டும் கொடுக்காதீங்க. மில்க் மட்டும் கொடுங்க. ஒரு 2 வீக்ஸ் கொடுங்க. அப்புறம் வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுட் கொடுக்கலாமா வேணாம் சொல்கிறேன். இப்போ தான் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, அதனால் கூட பேபிக்கு ஒரு ஸ்டொமக் பெயின் மாதிரி வந்துருக்கலாம். மற்றபடி நீங்கள் பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. ஓகே டாக்டர், தேங்க்யூ. இப்போ ஒட்டி தான் பேபியை தூக்கிட்டு இதே தூக்கி தான் பார்க்குறான். டீ தான் ஒரு மாதிரி இருக்கும். டே இங்கே பாரு. என்ன சிக்கி என்ன யோசிச்சிட்ருக்க? அது வந்து சிக்கி இப்போ நீயும் ஊருக்கு போயிடுவேன். இந்த மாதிரி பாப்பா ஸ்டொமக் பெயின் இருக்கா? இப்போ நீயும் நல்லாதப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் எப்படி பார்ப்பேன்? ஐயோ புண்டாட்டி இங்கே பாரு. நான் 1 வீக் தான் போகிறேன். ஓகேவா? நீ ஃபோன் பண்ணால் உடனே நான் வந்துடுவேன். இதுக்கெல்லாம் இப்படி இருக்கக்கூடாது, சரியா? சரி ஜேக்கு. ஐயோ நீயே குழந்தை மாதிரி இருக்க, உனக்கு ஒரு குழந்தையா? என்னது என்ன ஜேக்கே சொன்ன? ஒன்றும் இல்லைப்பா, போகலாமா? டைம் ஆயிடுச்சு பாரு. போகலாம். அப்படியே கொஞ்ச நாள் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஜிக்கே தான் பேக் பண்ணிகிட்ருக்கான். இப்போ அப்படியே தான் வந்து ஜிக்கேவை பேக் பண்ணிக்கிறான். என்ன பண்ணாட்டி என்ன வேணும்? எதுக்கு ஹேக் பண்ணீங்க? ஜிக்கே போகணுமா? ஐயோ டே என் பொண்டாட்டி பாரு, போகணும். நான் இன்னும் சீக்கிரம் வரும், அவ்வளோ சீக்கிரம் வந்துடுறேன், சரியா? ஜிக்கே நீ ஊட்டி இது மாதிரிலாம் பண்ணாதடா. கியூட்டாக இருக்கு பத்தியா? இதெல்லாம் பண்ணாத. இந்த மாதிரிலாம் பண்ணினா அப்புறம் எனக்கு போகணுன்னே முடிச்சுடாதுடா. ஏன்டா இப்படி? ஜெக்கி இந்த மாதிரிலாம் பேசாத, ரொம்ப மிஸ் பண்ணுவேன்டா. பொண்டாட்டி நான் கூட மிஸ் பண்ணுவேன். எத்தனை தான் நான் போயிருக்கேன்னா இந்த மாதிரி பண்ண மாட்டேன். இப்போ மட்டும் என்ன ஃபஸ்ட்டாச்சு 2 days 4 daysன்னு இப்போ 1 week. நானும் வரேன், என்னையும் கூட்டிகிட்டு போய். இங்கே பாரு பண்ணாட்டி பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, நீ தானே பார்க்கணும். நான் ஒரு 1 week இல்லாமல் ஒரு 5 daysலேயாச்சும் வர பார்க்குறேன், சரியா? கன்ஃபார்மாக 5 daysல வந்துடணும். சரிடா, எவ்வளோ சீக்கிரம் ஒர்க்கை முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சிட்டேன். ஓகேவா? சரி. இப்போது 2 days ஸ்கிப் ஆகுது. இப்போ டே தான் ஃபோனை பார்த்துட்ருக்கான். பேபி தான் ரொம்ப நேரமாக வந்துட்டுருக்கான். இப்போ சமாதானம் பார்த்துட்ருக்கான் பேபியை. இப்போ அப்படி தான் டே தான் பேபிக்கு ஃபீட் பண்ணலாம் சொல்லிட்டு நமக்கு போய்ட்டு ஃபீட் பண்ணிட்டுருக்கான். இப்போ வச்சுக்கே தான் ஃபோன் பண்ணுறான். ஹலோ, என்னடா பண்ணுற? சாரிடா, கொஞ்சம் வேலை இருந்தேன்னா ஃபோன் எடுக்கலாம். ஜேகே உனக்கு எத்தனை தடவை திரும்ப நான் ஃபோன் பண்ணேன், நீ ஃபோனே எடுக்கலாம். அதுவும் 2 days ஒரு ஃபோன் கூட நீ பண்ணலை.
தனியாக இருக்கும்போது தான் ஃபோன் பண்ண மாட்டேன், பேபி வச்சுருக்கும்போது எந்த ஃபோன் பண்ண மாட்டேங்கிறா. சாரிடா பொண்டாட்டி, கொஞ்சம் டைட்டாக இருந்ததுடா வேலை, புரிஞ்சுக்கும். சரி. இன்னும் குடிக்காம குடி பாப்பா. பொண்டாட்டி என்னாச்சு, எதுக்கு கத்துற? ஒன்றும் இல்லை, நீ சொல்ல. என்னடா இதுக்குடா கத்துறேன்? ஒன்றும் இல்லை சிக்கி, நீ சொல்ல. இப்போ நீ கத்துன எதுக்கு கத்துறேன்னு கேட்டேன், ஒழுங்கா சொல்ல. அதான் பாப்பா வந்து பல்லு முளைக்குதா, கடிச்சிட்டேன் மொத்தம். பல்லு முளைக்குதா? ஏண்டா ஒரு 9 month தான்டா ஆகுது, அதுக்குள்ளே பல்லு முளைக்குமா? தெரியலடா, கடிக்கிறோம், பல்லாக மாட்டுது. இது என்கிட்ட சொல்லவே இல்லை. ஒரு 2 days தான்டா அப்படி இருக்குது. சரி சரி, எனக்கு வேலை இருக்குது, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு கால் பண்ணுறேன். சரி. இப்போ அப்படியே தான் 1 week ஸ்கிப் ஆகுது. இப்போ சிக்கே தான் வீட்டுக்கு தான் வரான், டோர் நாக் பண்ணுறான். ஒரு 5 minutes டோர் நாக் பண்ணிகிட்ருக்கான். அப்பட்டே தான் வந்து ஓப்பன் பண்ணுறான். உனக்கு இவ்வளோ நேரமாக ஒரு டோர் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு? ஜிக்கி நான் வந்து டயர்டாக இருந்து தூங்கிட்டேன்னா. அதான். என்னது டயர்டாக இருக்கா? பாப்பா இங்கே ரூமில் தூங்கிகிட்ருக்கான். நான் போயிட்டு பாப்பாவை பார்க்கணும். ஜிக்கி தான் போயிட்டு பாப்பா கூட விளையாடிக்கிட்டு இருக்கான். இப்போது டீலாம் கிச்சனுக்கு போயிட்டு ஜிக்கிக்கு குக்கிங் பண்ணிகிட்ருக்கான். இப்போ பேபி தான் அழுவுது. இப்போ ஜிக்கி தான் டிவி தான் போட்டுட்ருக்கான். டீ தான் மாதிரி பவுடர் மில்க எடுத்துகிட்டு வந்து ஜிக்கிக்கிட்ட கொடுக்குறான். டீ இல்லை, என்னடா இது எடுத்துகிட்டு வந்து கொடுக்குற? அது வந்து ஜிக்கி, நீ அதை பாப்பா கொடு, எனக்கு கிச்சனில் வேலை இருக்குது, நீ பார்த்துக்கோ. டீ இரு, எனக்கு வேலை இருக்குடா, நீயே பார்த்துக்கோ. இப்போ ஜிக்கி தான் அந்த மில்கை அப்படியே பேபிக்கு கொடுத்துட்டு பேபியை தூங்க வச்சுட்டு வரான் கிச்சனுக்கு. டீ இப்போண்டா டீ, என்ன சொல்லு ஜிக்கி, என்ன பண்ணிகிட்ருக்க? பாப்பாக்கு எதுக்கு பவுடர் மில்க் கொடுத்த? அது வந்து ஜிக்கி, என்னடா அது, என்னாச்சு? என்ன? அது வந்து ஒன்றும், நான் குக்கிங் பண்ணும், நீ போவா பார்த்துக்கோங்க. இங்கே பாருடா, என்னாச்சு என்கிட்ட சொன்னேன்னு? அது பால் குடிக்க மாட்டேங்கிறான்டா. என்னது குடிக்க மாட்டேங்கிறானா? ஆமாம், பால் கொடுக்க போனால் குடிக்கவே மாட்டேங்கிறான். என்ன சொல்கிற? கொடுத்து பார்த்தியா? வாயே வைக்க மாட்டேங்கிறான் ஜிக்கி, நான் என்ன பண்ணுறது? என்ன சொல்கிற? எத்தனை எப்படி இருக்குது? ஒரு 3 days தான் பண்ணியிருக்கு. 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ பேபி தான் அழகுது. இப்போ டே தான் எங்கே போகிறான். இப்போ தான் பேபியில் சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கான். ஜிக்கி தான் வரான். நான் டீ தான் பார்க்குறோம். ஜிக்கி என்ன இது, உனக்கு ஃபுல்லாகவே நீ கொடுக்கலையா? எப்படி பாதி பாட்டிலோட குடிச்சிருக்க? ஃபுல்லாக கொடுத்தேன், பாதி கூட காலி பண்ணல. ஐயோ ஜிக்கி. டீ அவன் குடிக்க மாட்டேங்கிறான்டா, அப்போ எப்படி? ஐயோ ஜிக்கி, நீ தாண்டா கொடுத்துருக்கணும். அவன் குடிக்கலனா கூட கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்து கொடுத்துருக்கலாம்ல. இப்போ டீ தான் பேபிக்கு ஃபீடிங் பாட்டில் வச்சு பால் கொடுத்துட்ருக்கான். ஜிக்கி தான் பார்க்குறான் ஒரு மாதிரி கோவமா. இப்போ டே தான் ஜிக்கியை பார்க்குறான். ஜிக்கி எதுக்கு அப்படி பார்க்குற? என்னடா போய் குழந்தைக்கு போயிட்டு மில்க் பவுடர் கொடுத்துட்ருக்க? ஜிக்கி அதான் தான் சொன்னல, பால் வரலடா, அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? சரி கிளம்பு, டாக்டர்கிட்ட போகலாம், டாக்டர் சொல்லிட்டோம், நீ கிளம்பு போகலாம். ஹாஸ்பிட்டலில் தான் டாக்டர் பார்க்க போகிறான். ஜிக்கே தான் போகிறான். ஜிக்கே வெளியே அமிச்சிட்டு பேபியை தூக்கிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கான்.
தேவை தான் டாக்டர் பார்த்துட்டு மெடிசன் மாதிரி எழுதி கொடுக்குறாங்க, ஆயில்மெண்ட் மாதிரி. அப்புறம் வீட்டில் தான் ரூமில் தான் பேபியை தூக்கி வச்சுக்கிட்டு டே தான் பால் குத்திட்ருக்கான். இப்போது சிக்கி தான் வரான், திருப்பியும் பார்த்து முறைக்கிறான். டே தான் எதுவுமே டாக்டர்கிட்ட பேச எதுவுமே அவன் சொல்லவே இல்லை. இப்போது பேபியை தூக்க வச்சுட்டு டே தான் கிச்சனுக்கு போயிட்டு குக்கிங் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ சிக்கி தான் போய் கேட்குறான் டாக்டர் என்ன சொன்னாங்கன்ட்டு. டே தான் அமைதியாகவே இருக்காங்க, எதுவுமே பேசாமல். அப்படியே சிக்கி தான் ஒன்றுமே பேச சொல்லிட்டு கோமா ரூமுக்கு போய் உட்காந்துக்கிறான். அப்படியே கொஞ்ச நேரம் ஸ்கிப் ஆகுது. இப்போ டே தான் ரூமுக்கு போயிடுறான். சிக்கி, நீ கொஞ்ச நேரம் வெளியே இருக்கேன், நான் போகிறேன், கொஞ்ச நேரம் வெளியே. முடியாது, நான் இங்கே தான் இருப்பேன். என்ன டே இப்போ மட்டும் வந்து பேசுகிறேன், நான் அப்போ கேட்கும்போது ஒரு வார்த்தை பேசல. ஜேகே ப்ளீஸ் கொஞ்ச நேரம் வெளியே. முடியாது, நான் இங்கே தான் இருப்பேன். இப்போ டே தான் இது கவர் எடுத்துகிட்டு போகிறான் உன் ரூமுக்கு. இப்போ சிக்கி தான் பின்னாடியே போகிறான் டே பின்னாடியே. டே தான் ரூம்குள்ளே போயிட்டு அந்த மெடிசனை எடுக்கிறான். எடுத்து பார்த்துட்டு ஓரமா கீழே வச்சுட்டு திரும்பி பார்க்குறான். சிக்கி தான் நிற்கிறான். சிக்கி, நீ சிக்கி இங்கே என்ன பண்ணுற? வெளியே போ. முடியாதுடா, நான் இங்கே தான் இருப்பேன். என்ன நீ பண்ணிகிட்ருக்க? எனக்கு செம்ம கோவம் வருதுட்டு இதுமாரி நீ பண்ணுறது. சிக்கி ப்ளீஸ்டா வெளியே போடா. முடியாது. இப்போ சிக்கி தான் அவன் வச்சுருக்க ஆயில்மெண்ட் எடுத்து பார்க்குறான். டே இது என்ன ஆயில்மெண்ட்டு? டாக்டர் என்ன சொன்னாங்க ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னியாடா? அது வந்து சிக்கி அந்த கொடு. தரமாட்டேன்டா, தரவே மாட்டேன். நீ என்ன நீ சொல்கிற வரையும் நான் தரமாட்டேன். அது டாக்டர் தான் எழுதி கொடுத்தாங்க, அதான் வாங்கிட்டு வந்தேன். அதான் என்னாச்சுன்னு கேட்டேன்ட்டே. ஆயில்மெண்ட்டு எதுக்கு? அதை நீ வெளியே போயா? நான் இது ஆயில்மெண்ட் போடணும். எங்கே போடணும்? சீக்கி ஏன்டா இப்படி பண்ணுறேன்? கூடாது, நானே போட்டுக்கிறேன். ஏய் தர முடியாதுடா. சீக்கி தாடா. இங்கே சொல்ல நானே போட்டு வரேன். நானே போட்டுக்கிறேன் கூட. தர முடியாதுட்டே. இப்போ ஜிகே தான் அவனோட ஹேண்டை ஹைட்டாக தேக்கி வச்சுக்கிட்டு ஆயில்மெண்ட்டை கையில் வச்சுருக்கான். இப்போது தே தான் ஜம்ப் பண்ணி அந்த ஆயில்மெண்ட்டை எடுக்கிறான். கரெக்டாக டேவோட டிஷர்ட் தூக்கி அவனோட ஹிப் தான் தெரியுது. ஜிகே தான் பார்த்து டேவோட இப்போ பிடிக்கிறான். ஜிகே என்ன பண்ணுற? கையோடு. இப்போது ஜிகே தான் அவனோட டேவோட இப்போ பிடிச்சி கிட்ட எழுதுக்கிறான். எழுதிட்டு எஸ் பண்ணுறான். விடவே இல்லை. ஜிகே தான் டேவோட லெஃப்டை பிடிச்சி அப்படி கடிச்சு சப் பண்ணி இழுக்கிறான். அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே தான் டேவோட டிஷர்ட்டை கைட்டுறான். ஜிகே இது என்ன? டே தான் ஜிகேவை தள்ளிட்டு திரும்பி நின்றுக்கிறான். இப்போ ஜிகே தான் இந்த பக்கம் திரும்புடா. நீ வெளியே போய முடியாதுட்டே, இந்த பக்கம் திரும்பு. ஜிகே தான் டேவோட ஷோல்டர் வச்சு திருப்புறான். டே தான் ஹைட் பண்ணிக்கிறான். ஜிகே தான் ஒழுங்கா கையேற்றுட்டு. நான் எடுக்க மாட்டேன். கையேற்றுறான்ற ஜிகே தான் டேவோட கையை அவன் பிடிச்சி எடுத்து அப்படி ஹைட்டில் தூக்கி வச்சுக்கிறான். அவனோட கையோட லாக் பண்ணி அப்படி ஜிகே தான் பார்க்குறான். டேவோட நிப்பிள்ஸு ஜஸ்ட்லாம் ஒரு மாதிரி ரெட்டாக இருக்குது அங்கே. டே என்னது இது? என்னடா இது ஒரு மாதிரி இருக்கு? அது வந்து ஜிகே அது ஒன்றும் இல்லையா? விட்டுறேன். இங்கே பாரு டே,
ஒழுங்கா என்னன்னு சொல்லு. இப்படி இருக்கு, என்னது இது? ஐயோ டேய், நீ ஏன்டா இப்படி இருக்க? ஏதாச்சும் நான் சொல்லடாதுன்னு சொன்னேன். இது வந்து ஜிகே, இது வந்து பாப்பா பல்ல பட்டு வந்து காயுண்டாது. பால் கொடுத்து ஃபைட் பண்ணும்போது பல்ல பட்டுறதுனால அந்த மாதிரி ஆயிடுச்சு. வீடு இங்கே பாருட்டி, இதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்க்கணும். பாரு எவ்வளோ பெருசு பெருசாக அந்த மாதிரி காயமாக இருக்குது. ஐயோ வச்சுக்கே தான் ஆயில்மெண்ட் எடுத்து அப்ளை பண்ணுறான். டே தான் ஒரு மாதிரி சிலங்குறான். சிக்கே சிக்கே வேண்டி நானே போட்டுக்கிறேன். டே குர்ரா, நானே போட்டுக்கிறேன். அமைதியாக டே, நானே போட்டு வரேன். சிக்கே சிக்கே வேணாண்டா, எனக்கு ஒரு மாதிரி கோசிடுறான் அப்படின்னு வேணாம். அமைதியாக இருட்டே, அதை போட்டு விட்டுட்ருக்கேன்ல. ஏன்னா அப்படியே ஸ்கிப் பண்ணி கொஞ்ச நேரம் தான் ஒரு மிட் டைமில் இப்போது சிக்கி பாப்பாலாம் தூங்கிட்டு இருக்காங்க. டே தான் டக்குன்னு கண்ணு முழிச்சு ஒரு மாதிரி இருக்கான். எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி கிச்சனுக்கு போய்ட்டு வாட்டர்லாம் எடுத்து குடிக்கிறான். போய் சோஃபாவில் எல்லாம் கொஞ்சம் பார்க்குறான். வந்துக்கிட்டே இருக்கான் அப்படி இப்படியும். இப்போ அப்படியே கொஞ்ச நேரம் போகுது. இப்போ சிக்கிலாம் பார்க்குறான். பாப்பா மட்டும் தூங்கிட்டு இருக்கிறது, டிவி இருக்கிறத பார்க்கல. எங்கே போனான்ட்டு சொல்லிட்டு தேடிட்டு அவன் போகிறான் ஹாலுக்கு. இன்னும் இது இப்படி வலிக்குது. டே டே, இங்கே என்னடா பண்ணிகிட்ருக்க தூங்காமல்? அது ஒன்றும் வச்சுக்க, எனக்கு தூக்கம் வரலையா, அதான் இங்கே இருக்கேன். என்ன தூக்கம் வரலையா? ஏண்டா நைட்டு ஒரு 2 ஆகுது, நீ இன்னும் தூக்கம் வரல சொல்லி சுற்றிட்டு இருக்க. என்னாச்சுட்டே? இங்கே வாயா. என்ன சிக்கி, என்ன அங்கே பாப்பாவை தனியாக விட்டு நீ போட்டுட்டு வந்துட்டுருக்க. அதை அப்படி பார்த்து போடா. என்ன பார்த்துக்கோ. என்னடா என்னாடி, என்ன ஆச்சு ஃபஸ்ட்டு சொல்லு. அது வந்து சிக்கி வலிக்குதுடா. எங்கே வலிக்குது? இங்கே செஸ்டாண்டு வலிக்குதுடா. என்ன சொல்கிறே? இது ஏன்டா என்கிட்ட ஃபஸ்ட்டே சொல்ல, இப்போ வந்து சொல்லிகிட்ருக்கேன். அது ஒரு 1 ஹவராக எனக்கு ஒரு மாதிரி பெயினாகவே இருக்குண்ணா, என்னன்னு தெரியல. இப்போ வச்சுக்கே தான் அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறான் ஃபோனில் பார்த்து. அப்புறம் கரெக்டாக டிவி தூக்கிட்டு போயிட்டு சோஃபாவில் உட்கார வைக்கிறான். அவனும் உட்காந்து டிவி மேலே உட்கார வச்சுக்கிறான். சிக்கி என்ன பண்ணுற? மீடியன் மீடி வர்றான். சிக்கி இதுக்கு தான் டிஷர்ட் கேட்டுறான். அமைதியாக இருட்டே, எனக்கு கடுப்பாயிடும். அமைதியாக இரு டீனா, அமைதியாக இருறான். சிக்கே கத்தந்தல. சிக்கே தான் டேவோட நிப்பிள்ஸில் போயிட்டு அந்த மாதிரி நோக்க வச்சு லைக் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருக்கான். சிக்கி என்ன பண்ணுற? எனக்கு ஒரு மாதிரி கூசுறான். ஓயிடுறான். மீஞ்சாரு சிக்கி அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான். ஒரு கொஞ்ச நேரம் 5 மினிட்ஸ் அப்படி தக்க வச்சு அப்புறம் நிப்பிள்ஸ்லாம் அப்படியே பண்ணுறான். சிக்கி வலிக்கிறோம். சிக்கி வலிக்குது. சிக்கி வலிக்குது. சிக்கி அப்படியே கொஞ்ச நேரம் போகுது. இப்போ டேதான் டே போகிறோம்டா. வலி போயிடுச்சு. நீ கடிக்கிறதெல்லாம் வலிக்குது. தள்ளி போச்சுக்கி. இப்போது சிக்கே தான் டே எஞ்சி போகிறத பார்த்துட்டு கையை பிடிச்சி மறுபடியும் உட்கார வச்சுக்கிறான் லேப்பில். பூண்டாட்டி என்னடா இனிமேல் பாப்பாவும் தனியாக இருக்கோம்ல, திடீர்னு போத இங்கே தான் சிக்கி விட்டுரும். இப்போ சிக்கி தான் டீயோட இப்போ பிடிச்சி கிஸ் பண்ணிகிட்ருக்கான்.
வீட்டு ஜேகே பாரு பேபி அழுகுறான். இது என்ன இப்போ டே தான் பேபியை தூக்கி வச்சுக்கிட்டு சமாதானப்படுத்திகிட்டு இருக்கான். இப்போ அப்படியே கொஞ்ச நேரம் ஆகுது. இப்போது ஜேகே தான் பார்க்குறான் 2 பேரையும். பேபி தூங்கிட்டுருக்கு. டே தான் பேபியை தட்டியை தூக்க வச்சிட்ருக்கான். இப்போ ஜேகே தான் பேபியை தூக்கி அப்படி ஓரமாக படுக்க வச்சுட்டு ஜேகே தான் டீ கிட்ட வரான். ஜேகே எதுக்குடா அப்படி? பாப்பா தான் தூங்கிட்டுருக்கோம்ல. அல்ல ஒன்றும் இல்லை, நான் உனக்கு உன் கூட தூங்கணும். என்ன ஜேகே பூண்டா இப்போண்டா டீ என்னடா எனக்கு ஒரே ஒரு நாள் ப்ளீஸ். ஜேகே தான் போயிட்டு டேவோட லைஃப்பில் கிஸ் பண்ணுற பயங்கரமா. இதுக்கப்புறம் வரதெல்லாம் அன்கட்டுடா. அன்கட் உங்களுக்கு வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது மார்னிங் டைம் தான். இப்போ டே தான் எழுஞ்சிக்கிறான். பேபி அழுவதுன்ட்டு எழுஞ்சிக்க பார்க்குறான். அவனால் சுத்தவும் முடியல. இப்போ ஜேகே தான் திரும்பி ஜேகே தூங்கிட்டு இருக்கான். இப்போ டீ தான் ஜேகேவை ஒரே அடி. டீ டீ எதுக்குடா அடித்த? வலிக்குதுடா. உனக்கு இன்னொன்று ஒத்துக்கும். அங்கே பாரு பாப்பா அழுகுறான். ஜேகே போய் சமாதானப்படுத்துறன்னு முடியல. என்ன டே கொஞ்ச நேரம் தூங்குறான். ஏன்டா திருப்பி அடிக்கிறா? போடா பற்றிக்கிட்டோம். இப்போ ஜேகே தான் பேபியை தூக்கிட்டு வந்து டே கிட்ட கொடுக்குறான். இப்போ டே தான் வெயிட் பண்ணுறான். ஜேகே தான் ஒரு மாதிரி பார்க்குறான். இங்கே இருக்கிற பார்த்துட்ருக்கான். அந்த திரும்ப ஜேகே போ அப்படி. டே ஜேகே ஒழுங்கா போயிட்டு நீ பண்ணது ஒன்றும் கூட முடியலடா போடா. இப்போ தான் ஜேகே தான் டே கிட்ட வரான். பக்கத்தில் இருக்க பில்லோவை தூக்கி ஜேகே எல்லாம் போடுறான். அந்த பில்லோவை கேஷ் வச்சு தூக்கி போட்டுறான். இப்போ டே கிட்ட தான் வரான். வந்துட்டு கிஸ் பண்ணுறான். ஒரு இதில் தான் கிஸ் பண்ணுறான். பொண்டாட்டி என்னடா என்ன ஜேகே பசிக்கத்தில் போயிட்டு நான் ஃபுட்டு ரெடி பண்ணுறேன் சரியா? பாப்பா பார்த்துக்கோ வரேன். இங்கே தான் போயிடுறான். இப்போ டே தான் என்னடா அது இன்னைக்கு இன்னும் ரொம்ப நல்லவனாக இருக்கானே, ஏதாச்சும் பிளான் இருக்குமோ? ஐயோ இவன்கிட்ட இருந்து இவனே சமாளிக்க முடியல, இவனே சமாளிக்க முடியல. 2 பேரையும் வச்சு இவனு முடியலை. என்ன பண்ண கற்றுக்கணும். அப்படியே கொஞ்ச நேரம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஜேகே தான் ஃபுட் எடுத்துகிட்டு வரான். டே தான் தூங்கிட்டு இருக்கான். ஜேகே தான் எழுப்பி டேக்கு ஃபீட் பண்ணிகிட்ருக்கான். இப்போது பேபி தான் அழுவுது. இப்போ ஜேகே தான் அதை பார்க்குறான். பார்த்துட்டு பேபி அப்படியே சமாதானப்படுத்துகிறான். இப்போ டே தான் ஒரு மாதிரி பார்க்குறான். என்னடா இது அதிசயமாக இருக்கே அப்படின்ற மாதிரி. பேபிக்கு தான் சமாதானம் தூங்கிடுது. மறுபடியும் டேக்கு தான் ஃபீட் பண்ணிகிட்ருக்கான். அப்படியே டே கூட்டிகிட்டு போய்ட்டு ஃப்ரெஷ்ஷாலாம் ஆக்கி கூட்டிகிட்டு வரான். கொஞ்ச நாள் ஸ்கிப் ஆகுது. ஒரு 3 மந்த்து. இப்போது டே தான் ஒரு மாதிரி குக்கிங் பண்ணிகிட்ருக்கான். ஜேகே வீட்டில் இல்லை, பேபி தான் இருக்கான். அவனுக்கு 1 இயர் ஆகிடுச்சு. ஏதோ குக்கிங் பண்ணிகிட்ருக்கும்போது ஒரு மாதிரியான கோமிட்டான்னு சொல்லிட்டு போகிறான். போயிட்டு ஒரு வேலை இருக்குமோ சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணுறான். நான் பாசிட்டிவ்னு வருது. இப்போ ஜேகேக்கு தான் ஃபோன் பண்ணுறான். என்ன சொல்கிறான்? ஜேகே தான் செம்ம ஹாப்பியாக இருக்கான். இப்படியே தான் அவங்க லைஃப் போகுது ஹாப்பியாக. இதோடு இந்த 1 ஷாட்டை நான் கம்ப்ளீட் பண்ணுறேன்டா. எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாரி டெலிகிராம் சேனல்லையும் சப்போர்ட் பண்ணுங்கடா. அப்புறம் இதுக்கு அன்கட் இருக்குடா. அன்கட் இருக்குது. உங்களுக்கு அன்கட் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். அப்புறம் 500 சப்ஸ்கிரைப் இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ்டா. எனக்கு அந்தளவுக்கு வருமா அப்படின்னு எனக்கு தெரியல. 500 வந்துருக்கு. தேங்க்ஸ்டா பஜேஸ். இதேமாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா? ஸோ பைடா பஜேஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கமெண்ட் மட்டும் பண்ணுங்கடா.